ஹாய் நண்பா, 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினி சாருடன் இணைந்து நடிக்கும் நடிகர் சத்யராஜ். அதாவது ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூலி திரைப்படத்தில் தான் இணைந்துள்ளதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்றதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வீடியோக்களை பற்றியில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்தில் நிறைய பிரபலங்கள் இணைகிறது. இது மூலம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கு. இந்த ஒரு திரைப்படத்தில் வேற எந்த நடிகர்கள்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றதுக்கான விவரம் ஜூன் மாதத்தோட முதல் வாரத்தில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கடைசியாக அதாவது நடிகர் ரஜினி சாரோட சத்யராஜ் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படம் தான் மிஸ்டர் பாரத். இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு திரைப்படத்தில் வந்த என்னமா கண்ணு பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பி இருந்தது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது இந்த ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் இணைஞ்சிருக்கு கூலி திரைப்படத்தின் மூலம். ஸோ ரீசெண்டாக சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினி சாருடன் இணைந்து நடிக்க போறேன் அப்படின்றதையும், அந்த படத்தில் நான் ரஜினி சாருக்கு நண்பனாக நடிக்க உள்ளதாகவும் சத்யராஜ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது மூலம் கண்டிப்பாக நிறைய பிரபலங்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறது உறுதியாக இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படம் எல்சியூவில் வராது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. எல்சியூவில் வரல அப்படின்னாலும் பிரபலமான நிறைய நடிகர்கள் நடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக 90s 80s கிட்ஸ் அந்த ஹீரோக்களில் இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வர அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், கூலி திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிகர் ரஜினி சாருக்கு நண்பராக நடிக்க போகிறாங்களாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.